கோதுமை மாவு வச்சு நீங்கள் என்னென்னமோ செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டு, செம்ம ஈஸிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது தெரிஞ்சிச்சுன்னா இனிமேல் நீங்கள் கடை பக்கம் போகவே மாட்டீங்க. இதுக்காக நம்ம 1½ கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவுலேயே செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்துக்கிறேன். 1½ கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த உப்பையும் மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் வெதவெதப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெதவெதப்பான தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கலாம். ரொம்ப கெட்டியாக நம்ம பிசைஞ்சிடக்கூடாது. ரொம்ப கெட்டியாக நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஹார்டாக வரும். அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் மாவை நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது பிசைஞ்சிட்டு ரொம்ப டைம் கொடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கோதுமை மாவை நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எப்போவுமே சப்பாத்தி தான் செஞ்சுருப்போம். ஆனால் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சப்பாத்தி செய்யவே மாட்டீங்க. சப்பாத்திக்கே மாவு பிசைஞ்சாலும் இதுக்காக நீங்கள் கொஞ்சம் மாவை எக்ஸ்ட்ராவே பிசைஞ்சு வச்சுருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா மாவை பிசைஞ்சிட்டு உடனடியாகவே இதே போல் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு உருண்டைகள் கிடச்சிருக்குதுங்க. நான் இதை பிசைஞ்ச உடனேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கலாம். இது நம்ம சப்பாத்திக்கு நம்ம தேய்க்கிற மாதிரியெல்லாம் தேய்க்க வேண்டாம். ரொம்ப மெலிசாகவும் நம்ம இதை தேய்க்க வேண்டாம். ரொம்ப கெட்டியாகவும் நம்ம தேய்க்கக்கூடாது. ரவுண்ட் ஷேப்லையும் இதை தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தேய்ச்செடுத்தால் போதும். அதாவது முட்டை வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நீளமான ஒரு ஷேப்பில் இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இன்னொன்று நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ஒரு உருண்டையை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. மாவு தேய்க்கும் போது அடியிலையும் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் இது ஒட்டாமல் சீக்கிரமாக வரும் கையில். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேய்ப்பு தான், அதுக்குள்ளே எவ்வளோ சூப்பரான ஒரு ஷேப்பு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஷேப்பில் செஞ்சிங்கன்னா இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப தேய்ச்சி கஷ்டப்படணும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு இழுப்பு இழுத்தாவே இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம தேய்ச்சி வச்சுக்கக்கூடிய மாவு இருக்கு இல்லைங்களா, இதை இந்த மாதிரி சைடில் ஒட்டி விட்டுக்கோங்க. நம்ம முட்டை வடிவில் அதாவது ஓவல் ஷேப்பில் இந்த மாவை தேய்ச்சி எடுக்கும்போது கொஞ்சம் லென்த்தியாகவே நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி சைடில் ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் நீளமாகவே நான் இதை தேய்ச்சி எடுத்திருந்தேன். இதில் இப்போது 8 பீசஸ் நம்ம தேய்ச்சி எடுத்துருக்குறோம். இப்போது ஒரு 6 பீசஸ் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம். இன்னும் 2 பீசஸ் இருக்குது, அதையும் இந்த மாதிரி ஓரத்தில் வச்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லா பீசஸையுமே நான் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். இப்போது இது வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாவு கீழ் வரைக்கும் டச் ஆகியிருக்கு இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் கீழே வரைக்கும் டச் ஆகிருக்குது. இது வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய மாவுலெல்லாம் அந்த தண்ணி பட்டுரும். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இன்னொரு பரந்த பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பரந்த பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு விட்டுறலாங்க. சைட்லெல்லாம் இந்த மாவு அப்படியே ஒட்டி இருக்கும். இதுவும் நல்லா வெந்திருக்கும். வெளியில் நம்ம லைட்டாக டச் ஆகிற மாதிரி ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாவுமே நமக்கு கடைசியாக பார்க்கும்போது நல்லாவே வெந்திருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டு வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதையும் நல்லா இதே மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நிறம் மாற அளவுக்கெல்லாம் வதக்கி விட வேண்டாம். ஓரளவுக்கு நமக்கு அந்த கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும். இப்போ இந்த மாதிரி நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் போதும். இப்போது நல்ல வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதிலையே இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் இருக்கக்கூடிய பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நமக்கு விருப்பப்படி நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு முட்டைக்கோஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு முட்டைக்கோஸ் நல்லாவே வெந்து வந்திருக்கு.
முட்டைக்கோஸ் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. இப்போது ஒரு பெரிய தக்காளியை பாதியாக கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே நம்ம வெளியே எடுத்துட்டேன். அந்த விதைகளையும் வெளியே எடுத்துட்டேன். தக்காளி இருக்கக்கூடிய அந்த சதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பகுதியை மட்டும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணியோடு சேர்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக தண்ணியாக மாறிடும். அதனால் அந்த சதையை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கேப்சிகத்தையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் பீன்ஸு, கேரட் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதையும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் நல்லா வெந்து வரட்டும். நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா வெந்திருக்கும், நல்லா நிறமும் மாறி இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்து வைக்கலாம். நம்ம அதில் ஊற்றிருந்த தண்ணி கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய பாத்திரம் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் அது ஆவியாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த பாத்திரத்தில் தண்ணியே வச்சுருந்தோம். இப்போ இது நல்லாவே வெந்திருக்கு. கத்தி வச்சு இந்த மாதிரி மெலிசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வீதியாக கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்கோல் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுறதும் கத்தி வச்சு கட் பண்ணுறதும் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி மெலிசாவே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு மெலிசாக இருந்தால் தான் இதில் நல்லா மசாலா ஏறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த காய் நல்லாவே வெந்திருக்கும். அதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கக்கூடியதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஒரு முறை இந்த காய் கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவில் நம்ம பிசையும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம். காய்கறியும் நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தேன். இப்போது உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த நூடுல்ஸை வேக வச்சு தான் தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த நூடுல்ஸை இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும். இதை நல்லா சாஃப்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை இந்த மாதிரி கை வச்சு தெளித்து விட்டுக்கோங்க. ஒரே இடத்துல ஊற்றிடாதீங்க. தெளித்து அரை கப் அளவு தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்து வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கிறேன். தனி மிளகாய் தூள் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா நிறமும் மாறும். அதே சமயத்தில் நம்ம தண்ணி தெளித்து இதை நல்லா சாஃப்டாக மாற செஞ்சுருக்குறோம் இல்லைங்களா, அதனால் இது நல்லா அந்த மசாலாவை உட்கொள்ள ஆரம்பிச்சிடும். இதோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 3 முட்டையை இந்த மாதிரி வறுத்து இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த காய்கறிகளே போதும். ஒருவேளை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா சிக்கன், முட்டை இந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த காய்கறிகளே போதுமானது. நல்ல கார சாரமான இந்த ஷெஸ்வான் நூடுல்ஸை கடையில் கூட நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஹெல்த்தியான நூடுல்ஸை வீட்டில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷெஸ்வான் நூடுல்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ஷெஸ்வான் நூடுல்ஸை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நூடுல்ஸ் அப்படின்னாவே மைதா மாவு தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஷெஸ்வான் நூடுல்ஸை கோதுமை மாவுலேயே ட்ரை பண்ணியிருக்கிறோம். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி